ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சாங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ புதுசாக வெளிவந்திருக்க ஒரு க்யூட்டான பிஎல் சீரிஸ் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இதோட ஆக்டர்ஸ் பஸ் சாண்டா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சாங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ போமேக்கை காட்டுறாங்க. அப்போ ஒரு ஸ்கூலோட ஆனுவல் ஸ்டேஜாட்டு இருக்குது. அந்த இடத்துல அவன் வந்து பேச வரான். பட் அவன் ரொம்ப தயங்கி தான் பேசுகிறான். ஹலோ, என் பேர் போமேக். இங்கே எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இந்த ஸ்டோரி ஒரு ஆளை பற்றினது. அவன் டீச்சராக இருக்கான். டீச்சராக இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நிறையா லவ், கேர், அவங்கள மோட்டிவேட்லாம் பண்ணணும். பட் இவனுக்கு நல்லாவே தெரியும் இவன் அதில் எதுலேயுமே குட்டாக இல்லை. அவன் டீச்சராக இருக்க தகுதியே இல்லாத மாதிரி தான் அவனுக்கு நல்லா தெரியும். பட் அவன் டீச்சர் ஆனா அதுக்கு ஒரு ஆளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு அவனோட பாய் ஃப்ரெண்ட் சோலாரை காட்டுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கூட டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் க்ரோ ஆகிறது, லேர்ன் பண்ணுறது, இது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸுமே அவங்க கூட வளருவாங்க. அவங்க கூட நிறையவே கற்றுப்பாங்கன்ட்டு எனக்கு அவன் தான் புரிய வச்சாங்கிற மாதிரி இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம பக்கத்தில் நமக்காக யாரோ ஒருத்தர் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஜேர்னி பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும்ன்ட்டு எனக்கு புரிய வச்சது அவன்தாங்கிற மாதிரி அந்த கதையை சொல்லிகிட்டு இருக்க. இப்போ ஒரு சேர் பார்த்துக்குறோம் அந்த ஸ்டேஜில். அது வந்து எம்டிஆர் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படியே 6 மாதம் முன்னாடி காட்டினாங்கன்னா காலையில் நேரம் ஒரு ஸ்கூலுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஒரு கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெட் கட்டிகிட்டு இருக்காங்க. என்னென்னா அவங்களோட டீச்சர் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வருவாங்களா, இன்றைக்கி 15 நிமிஷம் லேட்டாக வருவாங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்நாக்ஸ்லாம் வச்சு பெட் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களோட டீச்சரை காட்டினாங்கன்னா அதுதான் நம்ம ஹீரோ போமேக். ஸோ அவங்க அங்கே பெட் கட்டிகிட்டு இருக்க. இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவன் அலார வேற அவன் பாய் ஃப்ரெண்ட் வாய்ஸில் தான் உனக்கு லேட்டாச்சு நடிச்சிட்ருக்கு. அப்போ அவனோட பாய் ஃப்ரெண்டும் கூப்பிட்றான். என்ன எழுந்துட்டியான்னு கேட்க இவன் அப்படியே தூக்கத்திலே பேசுகிறான். நினச்சேன் நான் எழுப்பிட்டதுக்கப்புறம் நீ மறுபடியும் தூங்கியிருக்க, எந்திரின்ற அவன் கத்த. இவன் டக்குன்னு அவசர அவசரமாக எந்திரிச்சு எல்லாம் ஓடுறான். ஆனால் சோலார் என்ன பண்ணியிருக்கான்னா இவனுக்காக முன்னாடி லைட் கலர் ட்ரெஸ்ஸு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டான். ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அவன் யோசித்து லைட் கலர் ட்ரெஸ்ஸாக எடுத்து வச்சுட்டு சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதோடு இவனுக்கு எல்லாமே நோட்ஸ் எழுதி வச்சுருப்பான். என்னென்னா இன்றைக்கி வந்து நீ ஜாமெட்ரி நடத்தணும், ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்லாம் மறந்துடாதுன்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு கூடவே ஒரு ஸ்டிக்கி நோட்ஸோட லாலிபப் வச்சுருக்கான். நீ ஸ்மைல் பண்ணும்போது க்யூட்டாக இருப்ப, ஸோ குழந்தைங்கிட்ட அடிக்கடி ஸ்மைல் பண்ணுன்ட்டு அவன் ஒரு லாலிபப்பையும் வச்சுருப்பான். அது கூடவே இப்போ 7:15 நீ கிளம்புனாதான் உனக்கு வர கரெக்டாக இருக்கும், சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே வர ஆல்ரெடி 7:30 ஆச்சு. ஸோ இவன் அப்படியே ஓடி போக எப்படியோ ஸ்கூலுக்கு வந்துட்டான். ஆனால் கார்லேருந்து இறங்கினோன்னா ஆப்ஜெக்டை மறந்துட்டான். மறுபடியும் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இவன் ஓடி வர அந்த ஸ்கூலுக்கு அன்னைக்கு தான் புதுசாக ஒரு பிடி டீச்சர் வந்திருக்காங்க. அவர் வேறு செக்யூரிட்டிகிட்ட சொல்லிட்டாரு, மணி 8 ஆச்சு, நீங்கள் கேட்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு. அந்த செக்யூரிட்டி பொறுப்பாக வந்து கேட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போக இவன் வந்து பார்க்கும்போது கேட்டை ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிருக்கு. கேட்டை ஓப்பன் பண்ண முடியல. அப்புறம் வந்து எப்படியோ கேட்டில் ஏறி குதிக்க அவனுக்கு அங்கே காலில் அடி வரப்பட்டுருச்சு. சரின்னு அதை கண்டுக்காமல் இவன் அப்படியே ஸ்கூலுக்குள்ளே ஓடி போகிறான். இப்படியோ கிளாஸ் ரூம் போனால் அங்கே குழந்தைங்க சந்தோஷப்படுதுங்க. நான் சொன்னல 15 நிமிஷம் தான் லேட்டாக வருவார்னு, அங்கே பாரு கரெக்டாக வந்துட்டாருன்னு பெட் கட்டி விளையாடினதை காட்ட இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்டா இந்த வயசுலேயே பெட் கட்டி விளையாடிட்டு இருக்கீங்களான்ட்டு. பட் குழந்தைங்க அவங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் 15 நிமிஷம் இல்லை 16 நிமிஷம் லேட்டாக வந்தார், நீ தோத்துட்டேங்கிற மாதிரி அவங்க சண்டை போட ஆரம்பிக்க இவனை ஒரு மனுஷனாவே மதிக்கலை. கடைசியில் இவன் மேலேயே அவங்க தூக்கி எறிகிற பொருள்லாம் விழுது. அப்புறம் இவனும் அவங்க கூட உட்காந்து போராடிட்டு இருக்க. அப்போ அங்கே பிரின்சிபல் வராங்க. பிரின்சிபல் மேலேயும் பொருளெல்லாம் பற்றுது. அதுக்கப்புறம் பிரின்சிபல் இவனை அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. என்னடா பண்ணிகிட்ருக்க நீங்கிற மாதிரி. ஏன்னா இவன் எப்போ பார்த்தாலும் லேட்டாக வரான்ல, அதுக்கும் சேர்த்து வச்சு தான் திட்டிகிட்டு இருக்காங்க. சரி அதை விடு, உன்னை இன்னைக்கு கூப்பிட்டது காரணம் உன் ஃப்ரெண்டு இந்த ஸ்கூலில் புதுசாக பிடி டீச்சராக ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல இவன் கேட்குறான், ஏன் ஃப்ரெண்டா, யார் அதுன்ட்டு. அப்போ கரெக்டாக அந்த பிடி டீச்சர் வராங்க. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே நாங்களாம் ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேருமே நெய்பர்ஸ் தான் சொல்லிட்டு அந்த புது பிடி டீச்சர், அவன் பேர் ஜி, அவன் சொல்லிகிட்டு இருக்கான். பட் போமேக்கோட முகமே இவனாடாங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னென்னா சின்ன வயசுலேருந்து போமேக் வந்து நிறையா விஷயத்தில் சொதப்பலாக தான் பண்ணுவான். பட் ஜி வந்து எல்லாத்துலேயும் சூப்பராக பண்ணுவான். அவன் டாப்பர் ஆட்ட எல்லா விஷயத்துலையுமே பெஸ்ட்டாக இருப்பான். ஸோ அவன் கூட இவன் கம்பேர் பண்ணும்போது இவனுக்கு டென்ஷனாகவே ஆகிட்ருக்கும். ஏன்னா அவன் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கானால, ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கான். அதனாலேயே போமேக்கு ஜியை கொஞ்சம் பிடிக்காது. பட் ஜி வந்து இந்த பிரின்சிபல் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ இங்கே நான் ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கனால என் ஃப்ரெண்டு தான் இப்போ இருந்தாலும் நிறைய ஹெல்ப் பண்ண போகிறாங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கேன்.
அவனோட ரெக்கார்ட் கூட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. பட் போமிக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் இவன் அதே இந்த சிவஸ்டரோட நான் போய் எல்லா டீச்சருக்கும் இன்ட்ரோ பண்ணிட்டு வரேன்னு அவன் போக, இது எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன்ட்டு போமிக் சொல்கிறான். ஆனால் பிரின்சிபல் இவனை பிடிச்சி திட்டுறாங்க. நீ முதல்ல உன் கதையை பாரு, நீ டீச்சராக இருக்க, உனக்கு புரியுதா இல்லையான்னு கேட்க, அப்போ இவன் சொல்கிறான், இங்கே பாருங்க நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல எனக்கு டீச்சராக இருக்கிறது பிடிக்கல அப்படின்ட்டு. அப்போ அந்த பிரின்சிபலும் சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் இந்த இடத்துல ஆக்டிங் பிரின்சிபலாக உட்கார பிடிச்சிருக்கா என்ன? இந்த ஒரிஜினல் பிரின்சிபல் எங்கேயோ நல்ல டூராக போயிட்டுருக்காங்க, இந்த உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, கத்தணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் கத்த இவன் பார்க்குறான். அப்புறம் இவங்க போமை கிட்ட சொல்லிட்டாங்க, இங்கே பாரு 2 பேருமே டஃப்பான ஸ்பாட்டில் தான் இருக்கும், 2 பேருக்குமே பிடிக்கல தான். பட் இந்த வேலை நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ உன்னோட பெஸ்ட்டை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுமே சரி ஓகே நான் கிளாஸ் ரூம் போகிறேன்னு சொல்ல, அப்பாடா உனக்கு இப்போயாச்சும் டீச்சிங் மேலே ஆர்வம் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தர போறியான்னு கேட்க, அவன் சொல்கிறான், சேச்சே நான் போய் என் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுறான். அப்படியே அவனோட பாய் ஃப்ரெண்ட் சோலாரோட கிளாஸை பார்த்தானா, அவன் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக குழந்தைங்களுக்கு நல்லா பாட்டு பாடிட்டே கிளாஸ் நடத்திட்டு இருக்கான். அது அவங்களுக்கு நல்ல ஆக்டிவிட்டிலாம் கொடுக்குறான். என்னென்னா குழந்தைங்கள வந்து ஒரு கார்ட்ஸ் எழுத வைக்கிறான். ஸோ அந்த கார்ட்ஸ் வந்து உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு பிடிச்சவங்க யாருக்கு வேணால் எழுதலான்ட்டு. ஏன்னா அது மூலமாக அவங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஆகும்ல. அதனால் அப்போ கூட குழந்தைங்க கொஞ்சம் சண்டை போடுறாங்க, அவன் அழகாக அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி வைக்கிறான். ஸோ இவன் சூப்பராக கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறத வெளியே நின்று போமக்கு ரசித்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் 2 பேர் ஸ்கூல் விட்டு கிளம்பும் போது இவன் கேட்குறான், என்ன காலையில் பிரின்சிபலோட ரூமுக்கு போனால் எதுக்குன்ட்டு. அவங்க வந்து இப்போ புதுசாக வந்திருக்க டீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, ஜி அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்ல, ஓ ஆமாம்மா காலையில் அவரை பார்த்தேன், உன் ஃப்ரெண்டாங்கிற மாதிரி சோலார் கேட்குறான். ஆமாம், ஆனால் எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது, அவன் ரொம்ப எந்தூசியாஸ்டாக இருப்பான், கம்பேரிசனாக பார்க்கும்போது நான் எதுலேயுமே பெஸ்ட்டாக இல்லைன்னு தான் எனக்கு தோணுன்ட்டு அவன் போமிக் சோலார் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இவன் இப்படி சொல்கிறத பார்த்து சோலார் சொல்கிறான், அப்போனா நீ என்ன இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுன்ட்டு. ஓ போ எனக்கு இதே டயர்டாகுதுன்னு சொல்லிட்டு அவன் சோலார் மேலே கிளிஞ்சியாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். நீ ரொம்ப தாண்டா கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்ட்டு அவங்க ரொம்ப லவ்வி டவ்வியாக நடந்து வந்துட்டுருக்க. இதெல்லாம் பிரின்சிபல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜியுமே இங்கே வந்து, ஓ என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு சைடு இருக்கான்னு மாதிரி கேட்க, அப்போ அந்த பிரின்சிபல் சொல்கிறாங்க, அவனை பொறுத்த வரைக்கும் சோலார் அவன் பாய் ஃப்ரெண்டுன்னு உலகத்துக்கே சொல்லணும்னு நினைப்பான்னு அந்த பிரின்சிபல் சொல்ல, ஜி சொல்கிறான், உங்களுக்கு ஏன் டீச்சர்ஸ் டேட் பண்ணுறது பிடிக்காதா? பட் அது நல்லது தானேன்னு சொல்ல, அவங்க 2 பேரும் ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணிப்பாங்கன்னு இவன் கேட்குறான். பட் பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா, போமிக் ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் மேலே தான் ரிலே ஆகிருக்கான், எதுக்கு எடுத்தாலும் சோலார் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ சோலார் மட்டும் இல்லைன்னா நம்ம நிலமை ரொம்ப கஷ்டம்தான். பட் நம்ம கவலைப்பட தேவையில்லை, அப்படி ஒரு நிலமெல்லாம் நம்மளுக்கு வரப்போகிறதில்ல, எப்பயும் சோலார் அவன் கூட தானே இருப்பாங்கிற மாதிரி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டில் காட்டினாங்கன்னா சோலார் வந்து அவங்க அம்மா கூட வீடியோ கால் பேசிகிட்டே அவன் குக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போயுமே வந்து போமே கிளிஞ்சியாக தான் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலாக எனக்கு கார்டு எழுத வச்சான்ல சோலார் குழந்தைங்கள, அது எல்லாமே அவங்க அம்மாவோட ஐடியா தான் போல். ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒரு ரிட்டையர்டான டீச்சர். ஸோ அவங்க தான் என்ன மாதிரி பெஸ்ட்டாக பண்ணலான்ட்டு இவனுக்கு நிறைய ஐடியா கொடுப்பாங்க போல். அதுக்கப்புறம் சோலார் உட்காந்து கார்ட்ஸ் எழுதிட்டு இருக்கான். ஸோ அப்போ இவனும் வந்து கேட்குறான், என்ன நீயும் உங்கள் அம்மா கார்டு எழுதுறியா குழந்தைங்க எழுத வச்ச மாதிரி? சரி ஓகே எழுதுன்னு சொல்ல, சோலார் சொல்கிறான், நீயுமே உங்கள் அம்மாவுக்கு எழுத வேண்டியதானன்ட்டு. பட் போமைக்கு அதுக்கு என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மா உங்கள் அம்மா மாதிரி ஸ்வீட்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சோலார் கிட்ட வந்து உன்னோட கார்டை காட்டுன்னு சொல்ல, நான் காட்ட மாட்டேன் எனக்கு சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கார்டை காட்டவே இல்லை. அப்படியே அவனை லைட்டாக தள்ள, அப்போ இவன் காலில் வலிக்கிற மாதிரி பண்ணுறான். என்னாச்சுன்னு கேட்கும் போது தான் இவன் உண்மையை சொல்கிறான். என்னென்னா காலையில் கேட்டில் ஏறி குதிச்சு வந்திருப்பான்ல அதை சொல்ல, அப்போ சோலார் அப்படியே முறைக்கிறான். ஆனால் அடுத்த நிமிஷமே இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி நல்லா ஜில்லு தண்ணியாக வச்சு அவன் காலை உள்ளே வச்சு அவனுக்கு பெஸ்ட்டாக சரியாகிற மாதிரி என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே சோலார் பண்ணிகிட்ருக்கான். ஸோ சோலார் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் அவன் போமேக்க எவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறான், அவனை எப்படி நடத்துகிறான்னு நல்லாவே தெரியும். அவன் எவ்வளோ தான் சொதப்பினாலும் சோலார் அவனை நல்லா தான் பார்த்துட்ருக்கான். இப்போ கூட வந்து அவனுக்கு அப்படியே கால் அமுக்கி விட இவன் சொல்கிறான், வேணாம் வேணாம் நீ இதெல்லாம் பண்ண வேணான்ட்டு. இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவனுக்கு அவன் காலுக்கு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்கான். அப்போ போமைக்கே கேட்குறான், நீ ஏன் என்கிட்ட இவ்வளோ நல்லா நடந்துக்கிறேன்ட்டு. அவன் ஒரு மாதிரி எமோஷ்னலாகி கேட்க, சோலாருமே ஏன் திடீர்னு எமோஷ்னல் ஆகிறேன்னு கேட்குறான். இல்லை எமோஷ்னல்லாம் ஆகலை, எனக்கு ஜஸ்ட்டு க்யூரியஸாக இருக்குது, எனக்கே தெரியுது நான் உனக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்கேன், உனக்குன்னு நான் எதுவுமே செய்ய முடியல, உனக்குன்னு மட்டும் இல்லை நமக்கு ஸ்கூல் குழந்தைங்க பிரின்சிபல் யாருக்குமே நான் உதவியாக இல்லை, பட் நீ வந்து நீ ஏன் இப்படி நல்லா பார்த்துக்கிறேன்னு கேட்க, அப்போ சோலார் என்ன சொல்கிறான்னா, உனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், பட் எனக்கு நல்லாவே தெரியுது நீ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கேன்னு. அவன் ரொம்ப நல்ல விதமாக தான் பேசுகிறான்.
அதுக்கப்புறம் ஃபுல் பாடி மசாஜ் பண்ணிவிட்டு, இப்போ நீ ரிலாக்ஸ் ஆகிட்டியா, இப்போ உனக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் தரப்போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க இந்த கப் சாட்டை வச்சுருக்காங்க, அதை கையில் மாட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் இவங்க ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க இவன் சொல்கிறான், நீ ரொம்ப பேட் டீச்சராக இருக்கன்ட்டு. சரி ஓகே, அப்போ நீ எனக்கு ரீடெஸ்ட் வைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கு போமேக் சீக்கிரம் எழுந்து வச்சுருக்கான். ஏன்னா சோலாரோட அலாரம் கேட்டு அப்போ இவன் பொறுப்பாக நடந்துக்கணுங்கிறக்காக நீ வந்து லைட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோ, அதில் நீ வந்து க்யூட்டாக இருப்பன்ட்டு இவன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்ருக்கான். சாண்ட்விச் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கான். அப்புறம் சோலார் லாலிபப் போட்டு வைப்பான்ல, அதே மாதிரியே லாலிபப் வச்சு நீயுமே சிரிக்கும் போது க்யூட்டாக தான் இருப்ப, ஸோ உனக்கு லாலிபப்னு வச்சுக்கிறான். அப்புறம் அவனோட கிளாஸுக்கு இன்றைக்கி என்ன தேவையோ அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இவன் அப்படியே சோஃபாவில் உட்காடுறான். பட் கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சனால இவனுமே தூங்கிடுறான். இவன் நேரத்தில் ரெடியாகும்னு நினச்சி தான் உட்காந்துருப்பான், பட் தூங்கிட்டான். அப்புறம் இவன் கண் முழிச்சு பார்க்கும்போது இவன் மேலே போர்வை போத்திருக்கு. அதோட இவன் தலையிலேயே சோலார் நோட்ஸ் ஒட்ட வச்சுட்டு போயிருக்கான். உன்னோட ஹெல்ப்புக்கெல்லாம் தேங்க்யூ, அதோட இனிமேல் தூங்குறேன்னா போர்வை போத்திட்டு தூங்குன்னு அவன் நோட்ஸ் ஒட்ட வச்சுருப்பான். அதுக்கப்புறம் இவன் சோலாருக்கு கால் பண்ண, என்ன இன்றைக்கி நான் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது உனக்கு பிடிக்குதான்னு அவன் கேட்குறான். பட் அந்த ஃபோனில் பேசுகிறது வேற ஒரு ஆள். இப்போ சோலார் ஸ்கூலுக்கு போனான் தான் நினச்சிருப்பான். பட் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் சோலாரோட எமர்ஜென்சி கான்டாக்டான்ட்டு. ஆமாம், நான் பார்ட்னர்னு சொல்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க. அவங்க இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரும்போது க்ராஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்போ அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல இவன் அடுத்த நிமிஷமே வேகமாக ஓடி போகிறான். இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் நர்ஸ் கிட்ட கேட்குறான் என்னாச்சுன்னு. அவங்களும் ஒரு நிமிஷம் காம் டவுன் ஆகுங்கன்னு சொல்ல இவன் உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான். எல்லாமே ஏன் தப்பு தான், நான் இன்றைக்கி சீக்கிரம் எழுந்தேன், ஆனால் ஆக்சிடென்ட்டெல்லாம் தூங்கிட்டேன், நான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தான் நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேன், இதெல்லாம் நடந்திருக்காது, சோலாருக்கு இப்படி ஆயிருக்காதுன்ட்டு. அப்போ அந்த நர்ஸுமே இல்லை இல்லை நீங்கள் நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க அந்த மாதிரி சொல்ல வராங்க. இல்லை நான் நல்லா பார்த்துக்கலன்னு இவன் அப்பயும் இல்லை. அப்போ அந்த நர்ஸு, சரி நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே எடுத்துக்கிறேன், பட் நாங்கள் அவரை நல்லா பார்த்துக்கிட்டோம், அவங்க இப்போ கண் முழிச்சிட்டாங்க, அவங்க இப்போ நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்ல இவனுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. இப்போ சோலாரை காட்டினாங்கன்னா அவன் இந்த தட்டிலலாம் முகம் பார்த்துப்பாங்கள்ல அந்த மாதிரி பார்த்துட்ருக்க போர்மைக்கு உடனே போய் அவனை ஹேக் பண்ணிக்கிறான். ஆனால் சோலார் ஒரு மாதிரி திருட்டு முழிச்சிட்ருக்கான். அப்போ டாக்டருமே வந்து பரவாயில்ல சோலார், இப்போ நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, உங்கள் போன்ஸ் எதுவுமே உடையல, பிரெயினுமே நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு எந்த இன்ஜுரியும் ஆகலைன்னு சொல்ல அப்போ போர்மைக்கும் கேட்குறான் இவன் எல்லாம் ஓகேவா இருக்கானான்ட்டு. பட் சோலாரை பார்க்கும்போது ஏதோ சம்திங் ஆஃப் மாதிரி இவனுக்கு தெரியுது. அப்போ டாக்டர்கிட்ட இவன் நல்லா ஆகிட்டானான்னு கேட்க டாக்டருமே ஆமாம் எந்த இன்ஜுரியுமே இல்லையே, சரி வேணா ஒரு நாள் அப்சர்வ் பண்ணி பார்க்கலான்னு சொல்ல அப்போ சோலார் பக்கத்து வீட்டை பார்க்குறான். அங்கே ஒருத்தவங்களுக்கு ஊசி போடுறாங்க. அதனால் இவன் டாக்டர்கிட்ட இல்லை நான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிடுறான். சரி இவன் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் இவங்க ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அதனால் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சோலாரும் போர்மைக்கும் வீட்டுக்கு வந்தோடனே போர்மைக்கு வந்து அப்படியே பேசிகிட்டே சொல்கிறான், இன்னைக்கு காலையில் என்னை எவ்வளோ பயமுறுத்திட்ட தெரியுமா, இனிமேல் லேட் ஆனாலும் பொறுமையாக என் கூடயே ஸ்கூலுக்குவான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி தண்ணி எடுக்க போகிறான். ஆனால் அவன் க்ளோஸ் பண்ணும்போது டக்குன்னு சோலார் அவனை அடிக்க வரான். இந்த வாட்டர் பாட்டிலில் நீ என்ன பண்ணி வச்சுருக்க, அங்கிள் சொல் அங்கிள்னு சொல்ல, என்னது அங்கிள் அடி என்னடா சொல்கிற, இதில் தண்ணி தானே இருக்குன்னு சொல்ல, போய் இதுக்குள்ளே நீ ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு வச்சுருக்க, என்ன நீ கடத்திட்டு வந்துட்டேன்னு சொல்ல இவனுக்கு ஒன்றும் புரியல. அங்கிளுங்கிறான், கடத்திட்டு வந்துட்டேங்கிறான். இப்போ ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டால் அங்கே பாருங்கங்கிறான். அங்கே அந்த கப்ஸ் வேறு இருக்குல்ல, ஸோ நீ எனக்கு கடத்திட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்கிறான். ஆக்சுவலாக அது அவங்க ரொமான்ஸுக்கு வச்சுருக்குது. இவன் அதை பார்த்து நீ கடத்திட்டு தான் வந்திருக்க, எனக்கு உண்மையை சொல்லு, ஏன் இப்படி இந்த பாடிக்குள்ளே வந்தேன்னு கேட்க இவன் சோலார் உனக்கு என்ன ஆச்சுங்கிறான். சோலாரா, இங்கே யார் சோலார், என் நேம் சோலார் இல்லைன்னு சொல்ல சரி அப்போ உன் நேம் சோலார் இல்லைன்னா என்னன்னு கேட்டால் என் நேம் சன்னுங்கிறான். இவன் சோலாருன்னு சொல்ல அவன் சன்னுன்னு சொல்ல சொன்னதே திருப்பி சொல்லிகிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் இவனை அடிச்சுட்டு அவன் உடனே டோரை திறந்து வெளியே ஓடி வந்துடுறான். அப்படியே பயந்துட்டே போய் லிஃப்ட்டுக்குள்ளே போய் அமுத்தினான். லிஃப்ட்டு வேற போவே மாட்டேது. அப்போ போப்மேக் வந்துடுறான். இங்கே பாரு, லிஃப்ட்டு யூஸ் பண்ணணுன்னா கீ கார்டு இருக்கணும்னு சொல்ல இவன் மறுபடியும் போப்மேக்கை தள்ளிவிட்டு அங்கேருந்து ஓடி போகிறான். அங்கே நெய்பர் பொண்ணுக்கிட்ட போய் ஆன்ட்டி என்ன ஒருத்தன் கடத்திட்டு வந்துட்டான், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த பொண்ணு கேட்குது, முன்னை விட சில வருஷம் தாண்டா நான் பெருசு, என்ன ஏன்டா ஆன்ட்டின்னு கூப்பிட்றேன்ட்டு இவன் பண்ணுறது புரியாமல் அந்த பொண்ணு பயந்துட்டுருக்கேன். சரி நான் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறேன்னு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறான். அப்புறம் அந்த பொண்ணு இவன் மேலே ஸ்ப்ரே அடித்து வச்சுருச்சு. இவன் வேறு கண்ணெறிதுன்னு உட்காந்துட்ருக்க. அப்போ போர்மைக்கு வந்து இதை பார்த்து ஷாக் ஆகிட்டான். அப்போ அந்த நெய்பர் பொண்ணு திட்டிகிட்டு போகுது, நீங்கள் ஏதாவது ரோல் ப்ளே பண்ணி விளையாடுறீங்கன்னா உங்கள் நெய்பர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இவன் சோலாரை உள்ளே கூட்டிகிட்டு வந்து அவன் கண்ணுக்கு ஐஸ்லாம் வச்சிட்ருக்கான். அதோட அவன் கூட ஃபோட்டோ காட்டுறான். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னை நம்புங்கிற மாதிரி. ஆனால் சோலார் என்ன கேட்குறான்னா, நான் எப்படி இந்த உடம்புக்குள்ளே வந்தேன், நான் எப்போ வளர்ந்தேங்கிற மாதிரி கேட்குறான்.
அப்போ போப்மேக்குமே சரி சன், நீ வந்து இப்போ வளர்ந்துட்டேன்னு சொல்கிறது நம்ப மாட்டேல, உன் ஏஜ் என்னன்னு கேட்டான். இவன் அப்படியே விரலை விட்டு எண்ணிட்டு சொல்கிறான் என் ஏஜ் 7ன்ட்டு. ஆமாம், இப்போ எதுக்கு நீங்கள் என்ன நல்லா பார்த்துக்கிறீங்க? ஒரு வேளை என்னை கடத்திட்டு வந்து நல்லா பார்த்துக்கிட்டு எங்கள் அம்மா கிட்ட பணம் பறிக்க போகிறீங்களான்னு கேட்க, இவன் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி அவன் நம்பலையே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடத்த மாட்டாங்களாங்கிற மாதிரி தான் இவன் கேட்குறான். அங்கே போமைக்கு கடுப்பாயிருச்சு. இங்கே பாரு, நீ இப்படியே ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் உன்னை பார்த்துக்க மாட்டேன், உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வேற காலிங் பெல் சத்தம் அடிக்குது. நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டு அவன் போய் பார்க்க பிரின்சிபல் தான் வந்திருக்காங்க. ஏன்னா சோலாருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, ஸோ அவன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு பார்க்க வந்திருப்பாங்க போல். இவனும் பிரின்சிபல் கிட்ட சொல்லலான்னு வரான். பட் அப்பன்னு பார்த்து அந்த ஜியுமே தான் கூட வந்திருக்கான். ஸோ அவன் முன்னாடி இந்த கண்டிஷன் அவன் சொல்ல விரும்பலை. இல்லை, அவன் இப்போ நல்லா தான் இருக்கான், தூங்கிட்டு இருக்கான்னு சொல்ல உள்ளே ஏதோ உடையிற சத்தம் கேட்குது. அது அவன் கொஞ்சம் லவுட் ஸ்லீப்பர் அதனால் அப்படின்னு சொல்கிறான். இவன் அப்படியே சமாளிச்சுட்டு இருக்க உள்ளே பயங்கரமாக சத்தம் கேட்குது. இவங்களும் என்ன இவ்வளோ சத்தம் போட்டு தூங்குவானான்னு தான் கேட்குறாங்க. இவன் அப்படியே சமாளிச்சுட்டு அவன் இப்போ நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்கள பேசவே விடாமல் கதவை சாத்திட்டான். அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அவன் பாத்ரூம்குள்ளே ஃபுல்லாக நுறையா பண்ணி வச்சுருக்கான். அந்த குழந்தைங்களாம் விளையாடும்ல அந்த மாதிரி. என்ன பண்ணுற, நீ வெளியே போய் விளையாடுன்னு சொல்ல இவன் அப்படியே சிரிச்சுட்டே வெளியே வரான். அப்புறம் பார்த்தா பெட்டு மேலே ஏறி ஏறி குதிக்க ஆரம்பிச்சிடறான். டே ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, வேறு எதாவது பண்ணுப்போன்னு சொன்னான். அதுக்கப்புறம் வெளியே வந்து செவத்துலலாம் குழந்தைங்க வரையும்ல அந்த மாதிரி கிறுக்க ஆரம்பிச்சிடுறான். இவனுக்கு பயங்கரமாக கோபமாயிருச்சு. அவன் கையை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறான். இங்கே பாரு, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, எனக்கும் டயர்ட் ஆகும், உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்ல அப்போ சோலார் வந்து அப்படியே அழுதுகிட்டே பார்க்குறான். அங்கிள், நீங்கள் தானே சொன்னீங்க நான் ஒழுக்கமாக நடந்துக்கல, அமைதியாக இல்லைன்னா என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவீங்கன்ட்டு. எனக்கு ஏன் வீட்டுக்கு போகணும், எனக்கு அம்மாவை பார்க்கணுன்ட்டு இவன் அழுதுகிட்டே சொல்ல அப்போ போமைக்கே ஒரு மாதிரி சேட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் சன் போய் அப்படியே பெட்ஷீட் போத்திட்டு உட்காந்துக்கிறான். அதுவும் குழந்தைங்க பண்ணுற மாதிரி தான், அவன் முகத்துக்கு மட்டும் பெட்ஷீட் போட்ட மாதிரி உட்காந்துடுறான். அப்புறம்தான் போமே கொஞ்சம் பொறுமையாக வந்து அந்த லாலிபப் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். உனக்கு இது ஃபேவரட் தானேன்னு சொல்ல அவன் அப்படியே அந்த லாலிபப் வாங்கி அவன் நீ போத்தி தான் இருக்கான். அப்படியே உள்ளே வச்சு அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ போப்மேக் என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே, நான் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறேன், அது வரைக்கும் நம்ம வேறு எதாவது பண்ணிகிட்டு இருக்கலாமா, உனக்கு என்ன பண்ணலான்னு சொல்லு. சரி ஓகே, நம்ம ஸ்டோரி ரீட் பண்ணலாமான்னு கேட்க அவனும் அதுக்கப்புறம் அந்த போர்வையை எடுத்துகிட்டு தலையாட்டுறான். சரி, எந்த ஸ்டோரி வேணும்னு சொல்ல அவன் ஒரு புக்கு செலக்ட் பண்ணுறான். ஓ, இங்கிலீஷ் ஸ்டோரியா, சரி நானே உனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த கதையை படித்து கட்டிகிட்டு இருக்கான். அந்த கதையை படிக்கும் போதே அப்படியே இவங்க 2 பேரோட ஸ்டோரியுமே காட்டுறாங்க. அதாவது அந்த கதைக்கு ரிலேட்டடாக என்னென்னா, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு முள்ளம்பன்றியும் அணிலும் இருந்துச்சு. அது ரெண்டுமே ஒரே ட்ரீக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. பட் ஒரு நாள் நிறைய இலைகள் விழும்போது அதை ரெண்டுமே தானே க்ளீன் பண்ணும். அப்போ ரொம்பவே டயர்டாயிடுச்சு தனித்தனியாக பண்ணும்போது. அப்போ தான் என்ன பண்ணுச்சுங்க, ரெண்டுமே டீமாக சேர்ந்து க்ளீன் பண்ணலாம், அப்போ சீக்கிரமே வேலை முடியும்னு நினச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த கதையை காட்டும்போது அப்படியே இவங்க 2 பேரை காட்டினாங்க. அந்த கதையை இவங்க 2 பேருக்கு அப்படியே ரிலேட்டட் பண்ணிக்க மாதிரி. பட் இப்போ காட்டினாங்கன்னா இந்த கதையை வாசிச்சுட்டு இருக்கவே சன் நல்லா தூங்கிட்டான். அப்புறம் போமைக்குமே அவனை பார்த்து சிரிச்சுட்டு அவனை கூட்டிகிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சு அப்படியே தூங்க வைக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அவங்களுமே என்ன சொல்கிறேன், நான் இப்போ வேறு ஊரில் இருக்கேன், நான் சீக்கிரமே பேங்காக் வரேன்னு சொல்ல அவங்க இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போ சோலார் வந்து சரியாயிட்டான், அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கான்லாம் சொல்லிடுறான். பட் அவங்க அம்மாவோ இப்போ ஓகேவான்னு கேட்க ஆமாம் ஓகேவாக தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் உன்னை கேட்குறேன், நீ இப்போ ஓகேவா இருக்கியா, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்க இவன் அப்படியே ஸ்டன்னாகி கேட்டுட்ருக்கான். ஏன்னா நீ தான் கண்டிப்பாக ரொம்ப ஷாக்காக இருப்ப, இப்போ கண்டிப்பாக நீ தான் டயர்டாக இருப்பன்ட்டு அவங்க அம்மா ரொம்ப கேரிங்காக பேசுகிறாங்க. அது போமைக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுச்சு போல். இங்கே பாரு, இந்த மாதிரி ஏதாவது பேடாக நடக்கும்போது அதுலேருந்து வெளியே வர ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன், நம்ம சேடாக இருக்கும்போது அந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்ல இவனும் என்னன்னு கேட்குறான். அதுக்கு அவங்கம்மா நீ எல்லாம் க்ளீன் பண்ணு, அப்படியே வீட்டெல்லாம் கூட்டி விடு, மாப் போடு, அப்போயே உனக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் ஆயிரும்னு சொல்ல அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஃபஸ்ட் டைம் இவங்க சோலாரும் போப்மைக்கும் அவங்க டாமில் தான் மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து போப்மைக்கு ஒரு மாதிரி சேடாக தான் உள்ளே உட்காந்துட்டு இருப்பான். அப்போ சோலார் வர இவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். பட் அவன்கிட்ட அவன் ஹாய் சொன்னாலும் போப்மைக்கு எதுவும் பேசலை, அவன் திரும்பிக்கிறான். அப்போ சோலாரே வந்து பேசுகிறான், ஹாய் என் பேர் சோலார்ன்ட்டு. அதோட அந்த லாலிபப் வேறு தர இவன் அந்த லாலிபப் வாங்கிட்டு என் பேர் போப்மேக்குன்னு சொல்கிறான். அப்போ சோலாருமே உன் பேர் போப்மேக், என் பேர் சோலார், நம்ம 2 பேரதும் ஸ்கைக்கு ரிலேட்டடாக இருக்கலன்னு சொல்லிட்டு அவன் நல்லா பேச இவன் அப்பயுமே திரும்பிக்கிறான். இங்கே பாரு, நீ ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கியான்னு கேட்க இவன் எந்த ரிப்ளையும் பண்ணல.
சரி ஓகேன்னு சோலார் எந்திரிச்சு என்ன பண்ணுறான்னா, இங்கே பாரு, எங்கள் அம்மா ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. நம்ம ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோன்னா ஒரு விஷயம் பண்ணலாம். என்னென்னா, இந்த வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணால் நம்ம ஸ்ட்ரெஸ்லாம் குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு அவன் கூட்டி விட்டுட்ருக்க. அப்போ போப்மேக்குமே எந்திரிச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு மாப் போட ஆரம்பிச்சிடுறான். ஏய் என்னடா பண்ணுற, கூட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் மாப் போடணும்னு சொல்ல இவன் சொல்கிறான், இல்லை இல்லை எங்கள் அம்மா மாப் போட்டு தான் கூட்டி விடுவாங்கன்ட்டு. அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிகிட்ருக்க. அப்போ சோலார் என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே நம்ம ஆர்கியூ பண்ணி ஒன்றும் ஜெயிக்க போகிறதில்ல, ஒரு ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் வைக்கிறான். அதில் தோக்குறவங்க வின்னர் சொல்கிறத கேட்கணுன்ட்டு. என்னென்னா 2 பேரும் இப்போ கண்ணை விழித்து பார்க்கணும். அப்போ யார் ஃபஸ்ட்டு பிளிங்க் பண்ணுறாங்களோ அவங்க அவுட்டு. ஸோ அந்த காம்படிஷன் ஆரம்பிக்க போப்மேக் அப்படியே கையாட்டலான்னு பார்க்குறான். இங்கே பாரு, சீட்டிங்லாம் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு கண்ணால் தான் காம்படிஷன் போடணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே கண்ணை விழிச்சு பார்த்துட்ருக்க. அப்போ சோலாருமே இந்த குழந்தைங்க பண்ணுற மாதிரி நல்லா அந்த காமெடி பண்ணிகிட்ருக்க. அப்போ போப்மேக் சிரிச்சிட்றான். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், செம ஃபன்னாக இருக்குன்னு மாதிரி போப்மேக் சிரிச்சிட்ருக்க. அப்போ சோலார் சொல்கிறான், அட்லீஸ்ட் இப்போ நம்ம பண்ண விஷயத்தால் நீ உன்னோட ஸ்ட்ரெஸ் ஆச்சு குறைஞ்சில்லன்ட்டு. இப்போ போப்மேக் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கான். அப்படியே இதுக்கு முன்னாடி சோலார் வந்து ஒரு கார்டு எழுதியிருப்பான்ல, உங்கள் அம்மாவுக்கு எழுதுறியான்னு போப்மேக் கேட்டிருப்பான்ல, அந்த கார்டு இருக்குது. அதை போப்மேக் ஓப்பன் பண்ணி பார்க்க ஆக்சுவலாக உண்மையாக அந்த கார்டை வந்து இவன் அவங்க அம்மாவுக்கு எழுதலை சோலார், போப்மேக்குக்காக தான் அந்த கார்டு எழுதியிருக்கான். அதனால தான் அன்றைக்கி பார்க்க விடல போல். ஸோ அந்த கார்டில் என்ன எழுதியிருக்கான்னா, போப்மேக், நான் ஃபஸ்ட் டைம் டாமுக்கு வரும்போது நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஏன்னா என்னோடய ரூம்மேட் கூட நான் சரியாக பழகுவேனா, அவங்க நல்லா பேசுவாங்களான்னு பயந்துட்டே தான் வந்தேன். பட் நான் ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்ப எனக்கு நல்லாவே தெரிஞ்சு நான் மட்டும் அங்கே பயப்பட்டு வரலன்ட்டு. உன்னை பார்க்கும்போது நான் அதான் நினச்சேன், நீ என்றைக்குமே கவலைப்படக்கூடாது, நான் என்றைக்குமே உன் பக்கத்துலேயே இருந்து உன்னை நல்லா பார்த்துக்கணுன்னு நினச்சேன். ஐ லவ் யூன்னு அவன் எழுதியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இதை படிக்கும் போதே போப்மேக் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டான். அப்படியே அழுதுகிட்டே போய் அவன் அப்படியே தூங்க போக அவன் சோலார் பற்றி இவனுமே சொல்கிறான், ஐ லவ் யூ டூன்ட்டு. அதுக்கப்புறம் அவன் தூங்கிடுறான். அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்கும்போது இவன் எப்பயும் போல் எந்திரிக்கிறான். அப்போ தான் இவனுக்கு ஞாபகம் வருது நேற்று நடந்த விஷயத்துலாம். உடனே சோலாரை தேடி பார்த்தா அங்கே எங்கேயுமே சோலார் இல்லை. அப்புறம் அந்த ரூம் வேறு லாக் பண்ணி வச்சுருப்பான்ல, அந்த லாக்குமே கழட்டி வச்சுருக்கு. இவன் உடனே பயந்துட்டே வெளியே ஓடி போய் சோலார் எங்கெங்கன்னு தேடுறான். அங்கே வாட்ச்மேன் வரும்போது நீங்கள் சோலாரை பார்த்தீங்களான்னு கேட்க, நான் இப்போ தான் ஷிஃப்ட்டுக்கே வரேன்னு சொல்ல, சரி ஓகே நேற்று நைட் இருந்து உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்டு கேளுங்கன்னு சொல்லிட்டு அவன் பதட்டமாக நின்றுட்டுருக்க. அப்போ சோலாரோட வயசு, போப்மேக் நீ இங்கே என்ன பண்ணுறேன்ட்டு அதை பார்த்தோன்னே அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டான். அதோட சோலார் ரொம்ப கேரிங்காக பேசுகிறான். அதுவும் என்ன நீ வெறுங்காலில் நின்றுட்டுருக்க, வெறுங்காலில் வந்தேன்னா உனக்கு அடிப்படாதான்னு சொல்ல, போப்மேக் இருந்த நிலைமைக்கு அவன் உடனே வந்து சோலாரை ஹக் பண்ணிக்கிறான். அப்போ இதுக்கு முன்னாடி போப்மேக் பேசிகிட்டு இருந்தால அந்த ஸ்டேஜில் அந்த சீனை காட்டுறாங்க. நமக்காக ஒருத்தங்க நம்ம பக்கத்துலேயே இருக்கும்போது நம்ம புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பல தடைகள் வந்து நம்மளை சோதிக்கலாம். அப்போ தான் நமக்கு நம்மளை பற்றியும் நமக்கு பிடிச்சவங்கள பற்றியும் தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அப்படியே சைடில் பார்க்க அங்கே சைடில் பிரின்சிபல், ஜி, அப்புறம் சோலார் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. சோலார் இவனை சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கான். அப்போ போப்மேக் சொல்கிறான், இந்த ஸ்டோரி இன்னும் முடியல, இப்போ தான் ஆரம்பிக்குதுன்னு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருக்குது, இதை கண்டினியூ பண்ணலாமான்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த க்யூட் அண்ட் லவ்லியான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹே மேபி